ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை மேற்கொள்ளும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ யோகேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ யோகேஸ்வரரே போற்றி போற்றி. தேவியரின் ஒடுக்கத்திற்காக உயர்வான ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு ஆன்மாக்களுக்கு ஸ்ரீ யோகேஸ்வரரின் அன்பு ஆசிகள். யோகம் என்பது அக வாழ்வினில் இறைவனை அடைகின்ற மார்க்கத்தினில் பயணிக்கையில் ஏற்கின்ற தவ நிலைகளையும் குறித்திடும். மேலும் புறவாழ்வினில் வெளிப்படும் புண்ணிய செயல்களின் வெளிப்பாடுகளையும் குறித்திடும். ஆதி சிவனாரை வழிபட்டு தவ நிலைகள் சித்திக்க வேண்டும் என்றும் இறை வழிபாடுகளை பூரணமாய் ஏற்க வேண்டும் என்றும் தியானிக்கையில் யோகேஸ்வரராகிய யாமே எமது ஆற்றல்களை அருளிடுவோம். எந்த ஒரு வேண்டுதலுக்கும் ஓர் தன்மை உண்டு, குணநலனும் உண்டு. எதனை வேண்டியே மனிதர்கள் பிரார்த்திக்கின்றனரோ அப்பிரார்த்தனை நிறைவேறிட உரித்தான கனிம ஆற்றல்களை உள்ளடக்கிய எரிபொருள் என்பது தெய்வ ஆன்மாவிலிருந்து பொழியப்படும். எந்த ஒரு தெய்வத்தினை உருகியே பிரார்த்தனை புரிந்திட்டாலும் அத்தெய்வத்தின் ஆன்மாவில் உள்ள ஒரு துகளே தனது எரிபொருள் எனும் ஒளி ஆற்றலை அருளி பிரார்த்தனைகள் நிறைவேறிட உதவிடும். ஆதி சிவனாரின் ஒவ்வொரு ஆன்ம துகள்களுக்கும் ஒவ்வொரு நாமம் உண்டு. அதன் செயல்பாடுகளை ஏற்றே நாமமும் பொருளோடு வழங்கப்படும். எனில் ஸ்ரீ யோகேஸ்வரர் எனும் நாமம் உடைய ஆதி சிவனாரின் ஓர் சிவத்துளியானது யோகம் எனப்படும் தவ நிலைகளை அருளக்கூடிய ஆற்றல்களை பெற்றது என்றே உணர வேண்டும். யோக ஈஸ்வரர் என்பதன் பொருள் யாது எனில் யோக நிலையில் தவ நிலையில் என்றுமே வீற்றிருக்கும் ஈசன் என்பதாகும். ஒவ்வொரு மனிதரின் சிரசினிலும் ஸ்ரீ யோகேஸ்வர துகள் எனப்படும் ஆன்மாவின் ஒரு துளி பாதரசம் நிலைத்திருக்கும். ஆதி சிவனாரிடம் உள்ள யோகேஸ்வர துகள் என்பது மிகவும் வீரியம் வாய்ந்தது. ஏனெனில் எண்ணற்ற ஆன்மாக்களுக்கு விடுதலை வழங்கிய காரணத்தினால் எண்ணற்ற யோகேஸ்வர துகளும் ஆதிசிவனாரிடம் அமையப் பெற்றிருக்கும். மனிதர்களின் ஆன்மாவினில் ஒரு யோகேஸ்வர துகள் உண்டு எனில் தெய்வ ஆன்மாக்களுக்கு கணக்கிலடங்கா யோகேஸ்வர துகள்கள் உண்டு. இத்தருணத்தில் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்கும் அன்பு ஆன்மாக்கள் சத்தியம் உணர்ந்து செயல்பட வேண்டும். உங்களது சிரசினில் உள்ள யோகேஸ்வரர் எனும் நாமம் ஏற்ற ஆன்மாவின் ஒரு துளி பாதரசமானது ஆத்மலிங்க வழிபாடுகளை ஏற்றிட்ட தருணத்திலேயே சிரசின் மையத்தினில் குடிகொள்ளத் துவங்கியது. இருப்பினும் இத்தருணத்தில் ஆற்றப்படும் தேவியரின் ஒடுக்கத்திற்கான வழிபாடுகளின் மூலமே யாம் உருகி குருதியின் கலப்புற்று எமது இயக்கத்தினை துவங்கிடுவோம். முதன்மையாக எமது தன்மையினை உணர்ந்திடுங்கள். எம்முடைய பாதரச சக்தி என்பது கடினமுற்ற ரசமணி போன்றது. கடும் தவம் இயற்றும் தருணங்களில் மனித தேகம் சீராய் நிலைத்திருக்க
யாம் ஆற்றல்களை வழங்கிடுவோம். ஓர் உடலுக்குத் தேவையான அனைத்து விதமான ஆற்றல்களையும் உள்ளடக்கிய எரிபொருளினை யாம் எமது பாதரச ஆற்றல்களாய் கொண்டுள்ளோம். மேலும் தேகம் எத்தகைய சித்துக்களை ஏற்கவும் யாம் ஆற்றல்களை பொழிந்திடுவோம். தவம் இயற்றி வரம் பெறுபவர்கள் பற்பல சித்துக்களை உணர்ந்திருப்பர். அதற்கான மூல காரணம் யோகேஸ்வரர் எனும் துகளே என்றுணருங்கள். ஸ்ரீ யோகேஸ்வர துகள் என்பது மானுடர்களின் சிரசினில் ஓர் ஞான துகளாகவே வீற்றிருக்கும். அதனை சிறைப்படுத்தவோ விடுவிக்கவோ இயலாது. ஏனெனில் மிகவும் கடினமுற்ற ரசமணியாக திகழ்கின்ற இத்துகளானது அளவு, எடை, வீரியம் ஆகியவற்றில் மிகவும் உயர்ந்ததாகும். சரியை கிரியை நிலைகளை கடந்தவர்கள் யோக நிலைகளை ஏற்கத் துவங்கும் தருணத்தில் ஞான அணுக்களில் ஒன்றாய் வீற்றிருக்கும் ஸ்ரீ யோகேஸ்வரர் எனும் துகளானது பணியாற்றத் துவங்கிடும். இதன் அமைப்பு என்பது மிகவும் உன்னதமானது. நிர்மல அணுக்கள் மற்றும் நேர்மறை அணுக்கள் ஆகிய இரண்டும் இணைந்த ஓர் பாதரசமாக காணப்படும் யோகேஸ்வரர் எனும் ஆன்மாவின் ஒரு துளி பாதரச கருப்பொருளானது நிறைவு தன்மையில் உன்னதமானது. ஒவ்வொரு மனிதரின் சிரசினிலும் சத்திய யுக வட்ட அணுக்களாக அமைந்திருக்கும் ஞான அணுக்களில் ஒன்றே ஸ்ரீ யோகேஸ்வரர் எனும் துகளாகும். இதனை சிறைப்படுத்தவும் இயலாது, விடுவிக்கவும் இயலாது. எனினும் இதனை உருக்கி இயங்கிடத் தூண்டும் செயலினை ஏற்க இயலும். இத்தருணத்தில் தேவியரின் ஒடுக்கம் என்பது மிகவும் உன்னதமாக நிகழ்கின்றது. அதன் பொருட்டே யாம் உருகி வெளித்தோன்றி செயல் புரிந்திடவும் முனைகின்றோம். தேவியரின் ஒடுக்கம் என்பது தீவிரமாய் நிகழ்வதினால் வெப்ப சக்தி அதீதமாய் வெளிப்படுகின்றது. எமது தன்மை என்பதோ உருக இயலாத ரசமணி போன்ற தன்மையாகும். எனில் ஸ்ரீசக்கர தியானங்களை மேற்கொள்ளும் அன்பு ஆன்மாக்கள் உணர வேண்டிய சத்தியம் ஒன்றே. நியூட்ரான்ஸ் மற்றும் புரோட்டான்ஸ் எனப்படும் நிர்மல மற்றும் நேர்மறை அணுக்கள் யாவுமே எத்தருணத்திலும் எளிதினில் உருகி கரைந்திட இயலாது. அதீதமான எண்ணிக்கையினை உடைய புரோட்டான்ஸ் அணுக்கள் ஸ்ரீ யோகேஸ்வரர் எனும் ஞான அணுத்துகளில் நிலைத்திருப்பதினால் அதன் இயக்கம் என்பது அபூர்வமாகவே நிகழ்ந்தேறிடும். ஒரு சாதாரண மானுடரின் இயக்கத்தின் மூலம் ஓர் ஞான அணுவாகிய யோகேஸ்வரன் எனும் அணுத்துகளினை இயக்கிட இயலாது. கடும் தவம் இயற்றுபவர்கள் தன்னுள் பெருகும் சுத்த உஷ்ணத்தின் காரணமாய் யோக அணுவினை உருக்கும் செயலினை ஏற்றிடுவர். இதன் உருகிய நிலை என்பது சாத்தியமற்றது. ஏனெனில் நியூட்ரான்ஸ் மற்றும் புரோட்டான்ஸ் அணுக்களை உள்ளடக்கிய ஓர் அணுவானது எளிதினில் வெப்ப அணுக்களை சார்ந்து செயல் புரிந்திட இயலாது. ஸ்ரீசக்கர தியான நிலை என்பது உடலினில் அதீதமான சுத்த உஷ்ணத்தினை உருவாக்கும். இதன் மூலமே ஸ்ரீ யோகேஸ்வரர் துகளும் உருகிடும் என்றுணர்க. ஸ்ரீ யோகாம்பிகை எனும் ஈஸ்வரியின் ஓர் அம்சமான தேவியானவர் யாம் ஒடுங்குவதற்கு காரணமாக அமைந்துள்ளார். யோக நிஷ்டையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ யோகேஸ்வரி முழுமையாய்
எலக்ட்ரான்ஸ் அணுக்களால் உருவான ஓர் சக்தியாவார். எத்தருணத்தில் மனிதர்கள் யோக நிஷ்டை எனும் தவ நிலையை ஏற்கின்றனரோ அத்தருணத்தில் மாத்திரமே யோகேஸ்வரியின் ஆற்றல்கள் உருகிய அக்னிக் குழம்பாய் உருமாறி ஸ்ரீ யோகேஸ்வரராகிய எமை தீண்டும். ஸ்ரீ அகஸ்தியர் வழங்கிய ஸ்ரீ சக்கர தியானம் என்பது ஆதி காமாட்சியின் நயன தீட்சையின் மூலம் வழங்கப்படுவதினால் ஏற்கின்ற மானுடர்கள் அனைவரும் தவ நிலையினை ஏற்றவர்களாகின்றனர். அதன் பொருட்டே யோகேஸ்வரராகிய யாமும் உருகியே செயல்புரிய துவங்கிடுவோம். அத்தருணம் முதல் உருகும் எமது நிலை என்பது ஒவ்வொருவர் உடலினிலும் உன்னத செயலினை ஏற்கும். உருகும் ரசமணி என்பது இருவேறு நிலைகளை அருளிடும். ஸ்ரீ சக்கரத்தினை பூஜிக்கும் மானுடர்களில் சிலரது தேகம் என்பது நேர்மறை அணுக்கள் எனப்படும் குளிர்ச்சியினை உவந்து ஏற்கும். பல மனிதர்களுக்கு ஸ்ரீசக்கர தியானத்தின் மூலம் எம்முள் நிலைத்திருக்கும் நியூட்ரான் எனும் நிர்மல அணுக்களே பூரண இயக்கத்தினை ஏற்றிடும். பூஜிக்கும் அனைவரும் உடலிலும் உள்ளத்திலும் உருவாகும் மாற்றங்களை உணரக் கடவது. ஸ்ரீ யோகேஸ்வர ஞான துகளின் உள் மைய ஆற்றல்களான நிர்மல அணுக்கள் சீராய் இயங்க வேண்டுமெனில் அனைவரும் ஒருமித்த நிலையில் தவம் இயற்றுவது போன்று பூஜைகளை ஏற்க வேண்டும். புரோட்டான்ஸ் எனப்படும் நேர்மறை அணுக்கள் இயங்கத் துவங்கினால் அனைவரும் தங்களுடைய புண்ணிய பதிவுகள் வெளித்தோன்றி இயங்குவதனை உணர்ந்திடலாம். புண்ணியம் என்பது புற வாழ்வினில் எண்ணற்ற நற்பலன்களை விளைவிக்கும். இன்றைய தருணத்தில் ஸ்ரீ யோகேஸ்வரராகிய எமை உள்ளம் உருகி தவ நிலையோடு துதிப்பவர்களுக்கு நிர்மல அணுக்கள் உருகும். கடினமுற்ற ரசமணியாய் திகழ்ந்திட்டாலும் எமது உருக்கம் என்பது உருகிய ரசமாய் திகழ்ந்திடாது மாறாக ஒளி கற்றைகளாகவே வெளிப்படும். புண்ணியங்கள் வெளித்தோன்றுவதும் ஒளி சக்தியினால் என்றுணர்க. பூஜிக்கும் அனைவரும் சிரசினில் மின்சாரம் பாய்வது போன்று ஓர் அதிர்வினை உணர்ந்திடலாம். இனி வரும் காலங்களில் எளிதாய் அனைவருக்கும் தவ நிலைகள் சித்திக்கத் துவங்கும். தேகம் பொலிவுறும். உருகிய ஆற்றல்களை உணரக் கடவது. மன சஞ்சாரங்கள் குன்றி ஒடுக்க நிலையினை ஏற்றிடும். உடலிலும் உள்ளத்திலும் உருவாகும் ஒடுக்கமே யோகேஸ்வரரின் பணியாக அமையும். உணர்ந்து ஏற்றிட நன்மைகள் விளையும். ஸ்ரீ யோகேஸ்வரரின் பூரண ஆசிகள்.